குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி எக்ஸாம்பிள் 539. கண்ணு இதில் பார் ஒன்றுமே இல்லை. ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கு பார்த்தா தான் பெருசாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கன்னு. த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் அவனே கொடுத்துட்டான். x minus 11 whole square divided by 484 plus y square divided by 64 equal to 1 where to the nearest centimeter. அது சென்டிமீட்டரில் சொல்லியிருக்கான். அதாவது சென்டிமீட்டரில் should the patient kidney stone be placed, எங்கே அந்த கிட்னி ஸ்டோனை வந்து பிளேஸ் பண்ணால் so that the reflected sound hit the kidney stone, வேறு எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும், எந்த இடத்துல லொக்கேட் பண்ணணும், இது மாதிரி கேட்டாவே ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும் தாங்க. இவ்வளவுதான், வேற மேட்ரே கிடையாது. நீ ஏதோ பெருசாக கேட்குறாங்க அப்படிலாம் நினச்சிடாது. ஆக மொத்தம் இந்த எலிப்ஸில் ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும். படம் போட்டுக்கிற எலிப்ஸுக்கு இங்கே சென்டர்லேருந்து ஃபோக்கஸ் ஏஇ டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ ஏஇ கமா 0, இந்த பக்கம் மைனஸ் ஏஇ கமா 0. சென்டர்லேருந்து ஃபோக்கஸ் இந்த வெர்டெக்ஸ் ஏ டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் இது ஏ கமா 0, இது மைனஸ் ஏ கமா 0. இவ்வளோதான் டயக்ராம், ஒன்றுமே இல்லை. இதை நல்லா உனக்கு எப்பயுமே சென்டர் பிளாட் பண்ணிக்கோ. ஃபோக்கஸ் ஏஇ டிஸ்டன்ஸு, வெர்டெக்ஸ் ஏ டிஸ்டன்ஸு, அப்புறம் டைரக்ட்ரிஸ் கேட்டால் ஏ பை இ டிஸ்டன்ஸ். இவ்வளோதான், ஏஇ ஏ பை இ. இதை நீ மெமரியில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் அவனே கொடுத்துட்டான். சரியா? அப்போ இது ஏ ஸ்கொயர்டு என்ன 484, பெருசாக இருக்கிறது ஏ ஸ்கொயர்டு. பி ஸ்கொயர்டு வந்து 64. அப்போ இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா தங்கம் ஏ வந்து 22, இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா பி வந்து 8 வரும். இதிலிருந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், வேர் த நியரஸ்ட் சென்டிமீட்டர் சுட் பி பிளேஸ்டுன்னு கொடுத்துருக்கானா எங்கே வைக்கணும் அப்படின்னாவே ஃபோக்கஸை கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபோக்கஸ் வேணும்னா எசென்ட்ரிசிட்டி. அப்போ இ ஈக்குவல் டு கண்ண ஃபோக்கஸ் பாரு ஏஇ கமா 0. அப்போ ஈயை ஏ நமக்கு தெரியும் 22. இப்போ எசென்ட்ரிசிட்டி ஈயை கண்டுபிடிக்கணும். அப்போ ரூட்டா புரியுதா தங்கம் 1 மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர்டு. கண்ணு ஒன்றுமே இல்லைடா சாமி. இதில் படம் போட்டுக்கிறேன். போட்டு பார்த்தா ஏ ஸ்கொயர்டு என்ன, ஏ என்ன, பி ஸ்கொயர்டு என்ன, பி என்ன. இதில் இருந்து ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும், எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கணும். எவ்வளோதான். அப்போ 1 மைனஸ் பி ஸ்கொயர்டு பாரு சாமி 64, ஏ ஸ்கொயர்டு வந்து 484. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண 484ல் 64 கழிச்சோம்னா 420 டிவைடட் பை 484. அப்போ ரூட் எடுக்கிற தங்கம். அப்போ வந்து கீழே 484க்கு 22 வந்துடும். இப்போ 420 அப்படிங்கும்போது நியரஸ்ட்டு 20.5. கண்ணு 20 அப்படிங்கும்போது 20 400 இல்லையா, 20 ஸ்கொயர் பண்ணால் அப்போ 20 விட கொஞ்சம் அதிகமாக 0.5. நீ இது 2 தரம் போட்டு பெருக்கிப்பார், இதுக்கு பக்கமாக வரும். அப்போ ஃபோக்கஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பாரு 22, இ பாரு 20.5 டிவைடட் பை 22 கமா 0. 22 கேன்சல் ஆயிரும். அப்போ எஃப் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 20.5 கமா 0. ஹென்ஸ் இந்த கேள்வியை பார்த்து அப்படி எழுதலாம். ஹென்ஸ் த பேஷண்ட் கிட்னி ஸ்டோன் ஷுட் பி பிளேஸ்டு 20.5 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர். சென்டர்லேருந்து 25 சென்டிமீட்டர் தூரத்தில் அந்த கிட்னி ஸ்டோனை நாம் பிளேஸ் பண்ணோம். கண்ணு வேர் லொக்கேட்டட். அப்போ வேர் இஸ் பிளேஸ்டு, எந்த இடத்துல வைக்கணும், எந்த இடத்துல லொக்கேட் பண்ணணும் அப்படின்னாவே டக்குன்னு நீ ஃபோக்கஸை தான் கண்டுபிடிக்கணும். தெரியுதா தங்கம்? இவ்வளவு தான் சாமி. இது 5 மார்க். படம் போட்டீங்கன்னா 1 மார்க் ராஜா. பார்த்துக்கோ. ஏ ஸ்கொயர்டு என்ன, பி ஸ்கொயர்டு என்னன்னு எழுதுனீங்கன்னா 1 மார்க் இருக்குது, 2 மார்க் ஆச்சு. எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சின்னா 1 மார்க், 3 மார்க்கு. ஃபோக்கஸை கண்டுபிடிச்சின்னா 1 மார்க்கு. இதை எழுதுனீன்னா 1 மார்க். இவ்வளோதாங்கன்னு. ரொம்ப 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 முக்கியமான சம்மு. பார்த்துக்கோ, ஒன்றுமே கிடையாது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நான் சொல்கிறது புரிஞ்சுதா ராஜா? தேங்க்யூ.